Dear friends, welcome to ASA or Knowledge Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது தான். இட் இஸ் ரிட்டன் பை ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கனை வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எஸ்ஸேஸ்னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹி ஹஸ் ரிட்டன் மெனி இன்ஃபர்மேஷனல் எஸ்ஸேஸ். ஸோ இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேக்கன் வந்து எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய மகத்துவத்தை பற்றி. ஸோ நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட நம்ம ஃப்ரெண்டு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா வி வில் பி ஃபீலிங் அலோன் அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது வந்து பாதியாக குறைஞ்சிரும். அண்ட் சந்தோஷங்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க மெடிசனுக்கு ஈக்குவல் ஆனாங்க. நம்ம வந்து எப்போ கஷ்ட காலத்தில் இருக்கிறோமோ, நமக்கு மனசு சரியில்லாமல் இருக்குதோ, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம கவலைகளுக்கான மெடிசனே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ கிவிங் 3 ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதை பற்றியும் இந்த எஸ்ஸேல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Now we shall start with the essay about Francis Bacon. Francis Bacon was one of the most remarkable men of literature and is popularly known as the father of English literature essays. So Francis Bacon வந்து லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அண்ட் அவரை தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Being an essayist, he wrote a galaxy of essays on different issues. ஸோ ஒரு எஸ்ஸேயிஸ்டாக இருந்துட்டு இவர் வந்து அவ்வளோ நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்கிறாரு. அண்ட் வேறு வேறு இஷ்யூஸ் பற்றி. His some world famous essays are of studies, of love, of hatred, of death, of truth, of philosophy, of ambition. இது எல்லாமே வேறு வேறு இஷ்யூஸ் பற்றினது. இது எல்லாத்தையுமே ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து அவருடைய எஸ்ஸேஸாக கொடுத்துருக்கிறாரு. Now let us analyze the essay. Introduction. Francis Bacon begins off friendship with an anthropological statement from Aristotle. ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆந்த்ரபாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆந்த்ரபாலஜிக்கல் அப்படின்னா ஹியூமன் கைண்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ அரிஸ்டாட்டிலோட ஒரு கோட்ஸ். Whosoever is delighted in solitude is either a wild beast or a god. ஸோ யார் யாரெல்லாம் சாலிட்யூடில், அதாவது தனிமையில் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்க ஒன்று ஒரு வைல்டு பீஸ்ட், ஒரு கொடூரமானவங்களாக இருக்கணும், இல்லை காடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பேக்கன் posits the human nature demands company and social contact. பேக்கன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஹியூமன் நேச்சர், நம்மளுடைய நேச்சரே என்னவா இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு கம்பெனி வேணும், நம்ம கூட துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும், சோஷியல் கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் எனி ஒன் ஹூ அவாய்ட்ஸ் சச் இன்ட்ராக்ஷன்ஸ் இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் நேச்சுரல் ஸ்டேட். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுக்கே நம்ம வந்து ஜஸ்டிஸாக இல்லை அப்படின்னு அர்த்தம். Bacon does not criticize people who feel shy in a crowd. Such people find great value in peace and it aids their mental process to contemplate profound issues. ஆனால் பேக்கன் வந்து கூட்டத்தில் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறவங்கள எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் அப்படி தனிமையை விரும்புகிறவங்க வந்து ரொம்ப டீப்பான இஷ்யூஸ் பற்றி அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். Bacon points to some philosophers who postulated theories unique to their age and contemporaries. ஸோ இது ரிலேட்டடாக, ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக நிறையா தியரிஸ் வந்து ஃபிலாசபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் இந்த எஸ்ஸேல அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். A person can feel lonely in a crowd too. ஒரு கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா நம்ம தனிமையாக தான் ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும். ஸோ அதை தான் பேக்கன் இதில் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. பேக்கன் attempts to differentiate between kinship and the general crowd. For him, there is a big difference between strangers in the society and known friends. ஸோ பேக்கன் வந்து கின்ஷிப்புக்கும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய க்ரௌடுக்கும் இடையில டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு இடத்துல இருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், இல்லை ஃப்ரெண்டே இல்லாமல் சும்மா ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாரு. Now moving to the next topic, small city strong friendship. Bacon uses a Latin adage which means that a big city is filled with great solitude. In a large city, people are separated in distinct areas, so it will be difficult to bring them closer. பேக்கன் வந்து ஒரு லாட்டினில் இருக்கக்கூடிய அடேஜ் அப்படின்னா ப்ராவப், ஒரு ப்ராவபை மீன் பண்ணுறாரு. ஒரு பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தனிமையை வந்து இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா பெரிய சிட்டியாக இருக்கும் போது மக்கள் எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்கள ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். Therefore, for cultivating friendship, a small city or town is more conducive. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சிட்டியே போதும், அந்த இடத்துல அதுதான் வசதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். In smaller towns, people live closer by
and mingle a lot more regularly. Thus, these small cities have strong and united communities. அதனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சிட்டிஸை போதும். அதில் மக்கள் ரொம்ப நெருக்கமாக வாழ்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும். அண்ட் தேல் பி ஸ்ட்ராங். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அக்கார்டிங் டு பேக்கன், ஃப்ரெண்ட்ஷிப் டிமாண்ட்ஸ் ஃபீலிங்ஸ். ஸோ பேக்கனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது. இமோஷன்ஸ் ஆர் த த்ரெட்ஸ் தட் பைண்ட் த ஹார்ட்ஸ். ஸோ இமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரெண்டு ஹார்ட்ஸையும் தைக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். Patients take medicines for the liver, spleen, lungs, brains, etc. But for the issues of hearts, the love and affection of a friend is the best cure. ஸோ உடம்புல எங்கே பிரச்சனை அப்படின்னாலும் மெடிசின்ஸ் எடுத்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அதுக்கு தேவையானது லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். ஒரு ஃப்ரெண்டு கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் அதுக்கான சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் டாபிக், ஃப்ரெண்ட்ஷிப் இன் ஹிஸ்ட்ரி. அதாவது ஆதி காலத்தில் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது. The elite of society like kings and leaders are really adept at making friends. ஸோ elite class people எல்லாரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. They understand the value of friendly ties with worthy people. அவங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. The rich and the powerful often try to buy friendships with noble and influential people through gifts, badges of reverence and their wealth. But such friends lack emotional attachment with their patron. ஸோ இந்த மாதிரி ரிச்சாக பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸை இமோஷன்ஸ் மூலமாக அவங்க பெற்றுக்கல. பட் தே கிவ் த கிஃப்ட்ஸ். கிஃப்ட் கொடுத்தாங்க, சில பதவிகள் கொடுத்தாங்க, அவங்களுடைய வெல்த் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்கினாங்க. அப்படி வாங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிரந்தரமாக அவங்க கிட்ட இருக்கவே இல்லை. அதை தான் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். Brutus gained Julius Caesar's friendship and became his most trusted advisor. His blind trust in Brutus caused Caesar's final downfall. ஸோ ப்ரூட்டஸும் சீசரும் ஜூலியஸ் சீசரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஷேக்ஸ்பியருடைய ஒரு பிளேயில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜூலியஸ் சீசரும் ப்ரூட்டஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஜூலியஸ் சீசனுடைய அழிவே எப்போ வந்தது அப்படின்னா ப்ரூட்டஸ் அவர் வந்து கண்மூடித்தனமாக நம்பும்போது ப்ரூட்டஸ்னாலே கடைசியில் கொலை செய்யப்பட்டார். இதுதான் ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் 3 fruits of friendship. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய 3 கனிகள் என்ன? The first fruit of friendship. The first or principal fruit of friendship is to bring peace in the affections. The communication of a man's self to his friend works two contrary effects. First, it redoubles his joy, and second, it cuts his grief in halves. So first principle என்ன அப்படின்னா அவங்களுடைய பீஸ் இன் த அஃபெக்ஷன். அவங்களோட அஃபெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதி எப்படிப்பட்டது. த கம்யூனிகேஷன் ஆஃப் அ மேன்ஸ் செல்ஃப். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுடைய சந்தோஷங்கள் எப்படி ஆகுதுன்னா டபுள் ஆகுது. அண்ட் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து பாதியாக குறைஞ்சிருது. பிகாஸ் தெர் இஸ் நோ டவுட் வென் எ பர்சன் இம்பார்ட்ஸ் இஸ் ஜாய் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹீ என்ஜாய்ஸ் மோர் தேன் அதர்ஸ். ஹவவர் வென் ஹீ இம்பார்ட்ஸ் இஸ் கிரீஃப் தே பிகம் லெஸ். ஸோ எப்போவுமே நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது அப்படியே குறைஞ்சிடும். இவ்வளோ தானே, இதெல்லாம் விட்டு தள்ளு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து கன்சோல் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அந்த கஷ்டங்கள் வந்து பாதியாக குறைஞ்சிரும் அண்ட் சந்தோஷங்கள் வந்து அப்படியே டபுள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறார். Now let us see the second fruit of friendship. The second fruit is for the understanding of things from different perspectives. So second வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தினது. First one affection, second one understanding. Moreover, a friend is undoubtedly a witty counselor. நமக்கு எப்போவுமே தெரியும் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல கவுன்சிலர் தான். Sharing one's problems with a friend is far more fruitful than a day's meditation. ஸோ நம்மளுடைய கவலைகளை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நம்ம மெடிடேட் பண்ணுறதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. A friend's counsel always works when a person himself is not clear with his thoughts. நம்மளோட தாட்ஸில் கிளியராக இல்லாதப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய ஹெல்ப்பை நாடணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கவுன்சிலிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். An hour's conversation with a friend helps us sort out our thoughts more effectively than a day's agonizing by ourselves. நம்மளே ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு நம்மளே நம்மள்கிட்ட இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெண்டு கிட்ட 1 மணி நேரம் பேசினா போதும், நம்ம சந்தோஷமாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். The best kind of friend is one who gives you feedback and advice but even without a bonus. ஒரு பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா நமக்கு ஃபீட்பேக்கும் அட்வைஸும் கொடுக்குறவங்க தான். நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா தப்புன்னு சொல்லணும், நல்லது செஞ்சோம்னா நல்லதுன்னு சொல்லணும். அதுக்காக எந்த போனஸும் எதிர்பார்க்காத ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நமக்கு கரெக்டான அட்வைஸை கொடுப்பாங்க.
counsel is of two sorts. The one concerning manners, the other concerning business. ஸோ கவுன்சிலை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிடுறாரு நம்ம பேக்கன். ஒன்று வந்து மேனர்ஸ் பற்றினது, இன்னொன்று பிஸ்னஸ் பற்றினது. த ஃபர்ஸ்ட் சார்ட் இஸ் ரிலேட்டட் டு ரீடிங் குட் புக்ஸ் ஆஃப் மொராலிட்டி. ஸோ குட் புக் கூட நமக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்டு தான், நமக்கு நல்ல மேனர்ஸை சொல்லித்தரும். த செகண்ட் சார்ட் ஹெல்ப்ஸ் டு செட் பிஸ்னஸ் ஸ்ட்ரைட். செகண்ட் ஒன் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸை ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. And now moving to the third fruit of friendship. The first two fruits help for peace in the affections and support of the judgment. So first ரெண்டும் வந்து affection பத்தினது, இன்னொன்று understanding பத்தினது. The last fruit is like a pomegranate, full of many kernels. It helps in several ways and has manifold fruits in itself. So third one வந்து ஒரு pomegranate மாதிரி, நிறைய பழங்கள், நிறைய மணிகள் அதில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். It helps in several ways and has manifold fruits in itself. There are many things that a man cannot do himself, and then a friend is an appropriate alternative. ஸோ ஒரு சில நேரங்களில் நம்மளாலேயே நம்மளுடைய குடும்பத்துக்கோ யாருக்கோ செய்ய முடியாத சில விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்வாங்க. ஸோ நம்மளுடைய ஆல்டர்னேட்டாக நம்மளுடைய ஃப்ரெண்டும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாரு. நவ் கம்மிங் டு த கன்க்ளூஷன். Thus, friends bring a lot of ease in such difficult situations and help break barriers of communication. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் ஆக்கி கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த கம்யூனிகேஷனுடைய பேரியர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருவாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் ends the essay by condemning an unsociable man without friends as aloof, being not fit to belong to society. ஸோ தனியாக யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனியாகவே இருக்கக்கூடிய ஒரு மேன், அன்சோஷியபிள் மேனை அவர் வந்து கண்டம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஸோ தீஸ் ஆல் அபவுட் த essay. Hope you all enjoyed the essay. If you like the essay, kindly share with your friends and support our channel. Thank you all.